Hello children, இன்னைக்கு நாம பார்க்க போறது 10th சமச்சீருடைய சயின்ஸ் சப்ஜெக்ட்ல பிசிக்ஸ் பார்க்கறோம். பிசிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் யூனிட் லாஸ் ஆஃப் மோஷன். இதனுடைய ஃபார்முலாஸை பார்க்கலாம் வாங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா லீனியர் மொமெண்டம். லீனியர் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு வெலாசிட்டி. அது எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா P இஸ் ஈக்குவல் டு m இன்டு v. mங்கிறது மாஸ், vங்கிறது வெலாசிட்டி. இதனுடைய யூனிட் பாத்தீங்க அப்படின்னா SI யூனிட் கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட். செகண்ட் உங்களுக்கு தெரியும், டிவிஷன்ல வந்துச்சு அப்படின்னா நம்ம S பவர் -1 போடுறோம். முதல்ல லீனியர் மொமெண்டம்னா என்னன்னு சொல்லிடுறேன். லீனியர் மொமெண்டம் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்டை எடுத்துக்கிறோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு பால் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த பாலுடைய வெயிட் எப்படி இருக்கும்? அது ஆர்டினரி ரப்பர் பாலா இருந்தா வெயிட் கம்மியா இருக்கும். இதே வந்து ஒரு அயன் பால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய வெயிட் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ வெயிட் கம்மியா இருக்க பொருளை வந்து நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து ஃபோர்ஸை அப்ளை பண்ணி புஷ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபோர்ஸ் வந்து கம்மியா கொடுத்தா போதும். பட் இதே ஒரு அயன் பால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய வெயிட் ஜாஸ்தியா இருக்கும், அதுக்கு ஃபோர்ஸ் நம்ம ஜாஸ்தியா கொடுக்கணும் இல்லைங்களா? ஸோ அதுதான். ஸோ மாஸ் இன்டு வெலாசிட்டி. மாஸ்ங்கிறது வெயிட் ஆஃப் அ பர்டிகுலர் ஆப்ஜெக்ட். நம்ம எடுத்துக்கிற பாலுடைய அல்லது ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டுடைய வெயிட் தென் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம அப்ளை பண்றோம் அப்படிங்கிறது தான். ஸோ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லுவோம், டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். ஓகேங்களா? ஸோ அதை தான் லீனியர் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு வெலாசிட்டி நம்ம சொல்றோம். ரைட். ஸோ செகண்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ். இந்த ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸை நம்ம மூணா பிரிக்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம், parallel forces acting in the same direction. ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம், அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஒரே பக்கத்துல இருந்து ஃபோர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா, ரெண்டு ஃபோர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ரெண்டு ஃபோர்ஸையும் நம்ம டோட்டல் ஃபோர்ஸ் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோர்ஸையும் ஆட் பண்ணலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, நான் இப்போ ரெண்டு ஃபோர்ஸ் கொடுக்குறேன், ஃபோர்ஸ் 1 ஃபோர்ஸ் 2 கொடுத்து ரெண்டும் புஷ் பண்றேன். புஷ் பண்றப்ப அது ஒரே டைரக்ஷன்ல போகுது இல்லைங்களா? ஸோ அப்போ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த டைரக்ஷன் ஆல்சோ. அப்போ F net is equal to F1 plus F2. இந்த செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா parallel unequal forces acting in opposite direction. ஸோ நான் இந்த பக்கம் அதாவது ஃபோர்ஸ் 1 வந்து ஒரு டைரக்ஷன்ல கொடுக்குறேன், அதே மாதிரி ஃபோர்ஸ் 2 வந்து இன்னொரு டைரக்ஷன்ல கொடுக்குறேன். இது ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துட்டீங்கன்னா இந்த பக்கத்துல இருந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன், இந்த பக்கத்துல இருந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். இப்போ ரெண்டு ஃபோர்ஸும் அன்ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வந்து ஃபோர்ஸ் நான் ஜாஸ்தியா கொடுக்குறேன். ஸோ எந்த பக்கம் ஃபோர்ஸ் ஜாஸ்தியா இருக்கோ அந்த பக்கம் மூவ் ஆகும் இல்லைங்களா? ரைட். ஸோ அதனால தான் F net is equal to F1 minus F2 if force 1 is greater than force 2. இந்த பக்கம் இருக்க ஃபோர்ஸ் ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய ஃபார்முலா F1 minus F2. அதே F2 ஓட ஃபோர்ஸ் ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னா F net is equal to F2 minus F1. அதாவது if F2 is greater than F1. ஸோ எந்த சைடில் இருக்க ஃபோர்ஸ் ஜாஸ்தியா இருக்கோ அதை ஃபர்ஸ்ட்ல போட்டுட்டு இன்னொரு ஃபோர்ஸை கம்மியா இருக்க ஃபோர்ஸை செகண்ட் போட்டுட்டு நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். இதுதான் parallel unequal forces acting in opposite direction உடைய ஃபார்முலா. தேர்ட் வாங்க, parallel equal forces are acting in opposite direction. இதே ஆப்ஜெக்ட்டை நான் ரெண்டு பக்கமும் ஒரே ஃபோர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா என்ன ஆகும், அது அதே பொசிஷன்ல நிக்குது இல்லைங்களா? ரைட். அப்ப F1 ரெண்டு ஃபோர்ஸுமே ஈக்குவல். அப்ப F1 is equal to F2. F net அப்படின்னு பாத்தீங்கன்னா F1 F2 ஈக்குவலா இருக்கிறதுனால ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் என்னது, ஈக்குவல் டு 0. F net is equal to F1 minus F2 is equal to 0. இந்த மூணு ஃபார்முலாவுமே நமக்கு அப்ஜெக்டிவ் டைப்ஸ், அதாவது 1 மார்க் கொஸ்டின்ல கேட்க நிறைய வாய்ப்பு உண்டு. ரைட். ஸோ தேர்ட் ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் ஆர் த டார்க். இந்த டார்க்கை வந்து நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா டவ் அப்படின்ற ஒரு டேர்மால ரெப்ரசென்ட் பண்ணுவோம். Tau is equal to F into D. Fங்கிறது ஃபோர்ஸ், Dங்கிறது டிஸ்டன்ஸ். இதனுடைய யூனிட் பாத்தீங்க அப்படின்னா Nm. Nங்கிறது நியூட்டன், Mங்கிறது மீட்டர். ஸோ நியூட்டன்ங்கிறது யாரு, நமக்கு லாஸ் ஆஃப் மோஷனை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணவர் நமக்கு நியூட்டன். அவருடைய அதாவது ஒரு சயின்டிஸ்டோட நேம் இல்லையா? எப்பயுமே வந்து யூனிட்ல சயின்டிஸ்டோட நேம் ரெப்ரசென்ட் பண்றோம் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல்ல தான் இருக்கணும். அதனால யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ரைட்டா. இப்ப டார்க்னா என்னன்னு பார்க்கலாம். இப்ப நீங்க ஃபார் அன் எக்ஸாம்பிள் நம்மளுடைய வீட்டுல இருக்க டோர் எடுத்துக்கிறோம். டோர்ல வந்து ஒரு எண்ட், இப்ப இதுதான் டோர்னு வச்சுக்கோங்க. இந்த டோர்ல ஒரு எண்ட் வந்து ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிருப்பாங்க. அதனுடைய ஹேண்டில், நம்ம புஷ் பண்ற ஹேண்டில் பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு டைரக்ஷன்ல தான் இருக்கும். ஏன் வந்து இன்னொரு டைரக்ஷன்ல வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா
அப்பதான் நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ், நீங்க கம்மியா ஃபோர்ஸ் கொடுத்தாலும் சரி ஜாஸ்தியா ஃபோர்ஸ் கொடுத்தாலும் சரி, நீங்க கொடுக்குற ஃபோர்ஸுக்கு தகுந்த மாதிரி நமக்கு டோர் ஓப்பன் ஆகும் அல்லது க்ளோஸ் ஆகும். இல்ல அப்படின்னா இஃப் அட் ஆல் நம்ம மிடில்லையோ அல்லது நம்ம டைட் அந்த டோர் ஃபிக்ஸ் பண்ண இடத்துலயோ ஒரு வேளை ஹேண்டில் வச்சிருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும், நம்ம எவ்வளவுதான் ஃபோர்ஸ் கொடுத்தாலும் டோர் வந்து ரொம்ப ஸ்லோவா தான் க்ளோஸ் ஆகும். ஸோ இந்த என்டையர்லி டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃபோர்ஸ் அண்ட் த டிஸ்டன்ஸ் இந்த டி. ஸோ ஸ்க்ரூ எங்க போட்டு நம்ம டைட் பண்ணி வச்சிருக்கோமோ அதுக்கு இன்னொரு டைரக்ஷன். ஃபார் அன் எக்ஸாம்பிள் லெஃப்ட்ல நம்ம வந்து டோரை வந்து ஸ்க்ரூ போட்டு வச்சிருந்தோம் அப்படின்னா அதனுடைய ரைட் டைரக்ஷன்ல தான் நமக்கு டிஃபால்ட்டா ஹேண்டில் இருக்கும். நீங்க வீட்டில் இதை ஒன்று செக் பண்ணி பாருங்க. ரைட்டுங்களா? ரைட். நெக்ஸ்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மொமெண்ட் ஆஃப் த கப்பிள். இந்த மொமெண்ட் ஆஃப் த கப்பிள் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் இன்டூ பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லைன்ஸ் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ். அதாவது m is equal to f into s or m is equal to f into d. the same formula. fங்கிறது ஃபோர்ஸ், dங்கிறது டிஸ்டன்ஸ். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க, அதனுடைய மூடி இருக்கு இல்லைங்களா, மூடியை வந்து ஓப்பன் பண்றதுக்கும் சரி க்ளோஸ் பண்றதுக்கும் சரி, ஒரு பாட்டிலோட மூடியை ஓப்பன் பண்றப்பையும் க்ளோஸ் பண்றப்பையும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரே ஃபோர்ஸ் தான் கொடுப்போம். நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் இன் கிளாக் வைஸ் டைரக்ஷன் அல்லது க்ளோஸ் பண்றப்ப ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் எல்லாமே எப்படி இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். ஃபோர்ஸும் சிமிலர், டிஸ்டன்ஸும் சிமிலர். ஸோ moment of couple depends upon both force as well as distance. அதனால தான் f into d ன்னு கொடுக்குறோம். இங்க பாத்தீங்க அப்படின்னா moment in clockwise direction is equal to moment in anti-clockwise direction. நம்ம மூடிய ஓபன் பண்றப்பையும் சரி மூடிய க்ளோஸ் பண்றப்பையும் சரி, அதுதான் f1 into d1 is equal to f2 into d2 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரைட்டுங்களா? ரைட்டா. இப்போ நெக்ஸ்ட் ஃபார்முலா, ஃபோர்த் ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா force is equal to mass into acceleration அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த மாஸ்ங்கிறது என்ன அப்படின்னா weight of a particular object, acceleration அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா change in velocity divided by time period. இந்த change in velocity எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்றோம் பாத்தீங்கன்னா v minus u divided by t. v minus uங்கிறது change in velocity, time period t ன்னு ரெப்ரசன்ட் பண்றோம். vங்கிறது என்ன அப்படின்னா final velocity, uங்கிறது initial velocity. for an example, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, யூ ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அது யூங்கிற பொசிஷன்ல இருந்து, அதாவது இனிஷியல் வெலாசிட்டில இருந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம இன்னொரு பொசிஷனுக்கு நம்ம மூவ் பண்றோம் அப்படின்னா அந்த மூவ் பண்ணி இந்த இடத்துக்கு வர்ற வெலாசிட்டியை தான் நம்ம வந்து வின்னு ரெப்ரசென்ட் பண்றோம். அதனால தான் நம்மளுடைய ஃபார்முலா ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு m இன்டூ v மைனஸ் u டிவைடட் பை t. இதனோட யூனிட் பாத்தீங்க, ஃபோர்ஸோட யூனிட் தான் நியூட்டன். அதை இன்னொரு தடவை நம்ம SI யூனிட் எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். அடுத்தது ஃபிஃப்த் ஃபார்முலா பாத்தீங்கன்னா இம்பல்ஸ்ங்கிறது j is equal to f into t. ஸோ எஃப்ங்கிறது ஃபோர்ஸ் அண்ட் தென் டைம். ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அது எவ்வளோ டைம் பீரியடுக்குள்ளார அந்த ஃபோர்ஸ் அச்சீவ் ஆகுதுங்கிறது தான் இம்பல்ஸ். தென் இதனோட யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் SI யூனிட், இல்லைன்னா நம்ம ஃபோர்ஸோட யூனிட் நியூட்டன் அண்ட் டைம் பீரியடோட யூனிட் எஸ். ஸோ எஃப் இன்டூ டிங்கிறனால நியூட்டன் செகண்ட் கூட நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். தென் சிக்ஸ்த் பார்த்தீங்கன்னா ஒரு சில வேல்யூஸை வந்து நம்ம மெமரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த யூனிட்ல. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி. நியூட்டன் சொல்லியிருக்காரு இல்லையா, டிபெண்ட்ஸ் அப்பான் கிராவிட்டி. இதோடைய எர்த்ல வந்து ஜியோட வேல்யூ 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இன்னொன்று கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், கிராவிடேஷனல் புல்லோடைய கான்ஸ்டன்ட் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 6.674 into 10 power minus 11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கிலோகிராம் ஸ்கொயர் அப்படின்னு நாம ரெப்ரசென்ட் பண்றோம். இது எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு m1 into m2 டிவைடட் பை r ஸ்கொயர். அதாவது ரெண்டு மாஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த ரெண்டு மாஸுக்குள்ளார ரேடியஸ் பாத்தீங்க அப்படின்னா r ஸ்கொயர். ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் மாஸ் அல்லது ஈக்குவல் மாஸ் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். mass 1 into mass 2 divided by the radius square. அதே மாதிரி இன்னொரு ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா F is equal to G in the gravitational constant, M capital M mass of the particular earth. அதாவது earthோட மாஸ் வந்து நம்ம கேபிட்டல் M அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்றோம். தென் ஸ்மால் mங்கிறது நம்ம யூஸ் பண்ற ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் அல்லது மாஸ் ஆஃப் த பாடி அப்படின்னு வச்சுக்கலாம். தென் த ரேடியஸ் ஆஃப் த எர்த் தான் வந்து நம்ம கேபிட்டல் ஆர்ல ரெப்ரசென்ட் பண்றோம். ஸ்மால் ஆர்ங்கிறது ரேடியஸ் ஆஃப் த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் அல்லது ஒரு பாடின்னு எடுத்துக்கிறோம் இல்லையா, அதனுடைய ரேடியஸ். இந்த கேபிட்டல் ஆர்ங்கிறது ரேடியஸ் ஆஃப் தி எர்த். கீழே பாருங்க, ஜிங்கிறது கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், அதனுடைய வேல்யூ இங்க எழுதியிருக்கேன்.
மாஸ் ஆஃப் த எர்த் வந்து 5.972 into 10 power 24 கிலோகிராம் இப்படிங்கிறது கேபிட்டல் எம். மாஸ் ஆஃப் த பாடிங்கிறது ஸ்மால் எம். ரேடியஸ் ஆஃப் த எர்த்துங்கிறது 6378 கிலோமீட்டர். இது வந்து அப்ராக்சிமேட்டட் வேல்யூ. ஓகே, நம்ம ஃபோர்த் ஃபார்முலால பார்த்தோம் F is equal to ma அப்படிங்கிறது தான். அதே தான் F is equal to ma, that is also equal to m into g. m into gங்கிறது என்ன? mass into gravitational force அல்லது acceleration due to gravity. இன்னொன்று இதுக்கு முன்னாடி நம்ம சிக்ஸ்த் ஃபார்முலால பார்த்தோம் F is equal to g capital M small m divided by r square. அப்போ இது ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணணும் அப்படின்னா, அதாவது ஈக்குவேஷன் நம்பர் 1ஐயும் ஈக்குவேஷன் நம்பர் இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எழுதிக்கலாம். இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா mg is equal to gmm divided by r square. ஸோ ரெண்டு பக்கமும் m ஸ்மால் m வந்து நமக்கு காமனாக இருக்கு இல்லையா, அதனால கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது g is equal to g into capital M divided by r square. ஓகேங்களா? என்னுடைய இன்னொரு வேல்யூ மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி இன் மூன் பார்த்தீங்க அப்படின்னா 1.625 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி இன் எர்த் தான் 9.8 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் சொல்லியிருக்கோம். இதே வந்து மூன் 1.625 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். தேங்க்யூ.